ரோகிணி சீக்கிரமே செருப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளுக்கு நாள் ரோகிணியோட கிரைம் ரேட் ரொம்பவே கூடிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க திருந்துற மாதிரி தெரியலை. ஸோ இதுக்கப்புறமாவது திருந்துமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. கிறிஷை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிச்சிட்டாங்க. ஆனாலும் ரோகிணி திருந்துற மாதிரியே இல்லை. இந்த உலகம் அழிஞ்சாலும் சரி நான் திருந்த மாட்டேன் அப்படின்றதுல ரோகிணி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுவும் தன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல முழுக்க முழுக்க கவனமாக இருக்காங்க. முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயத்திலும் தன் வாழ்க்கை எங்கே கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு அவங்களால இந்த மாதிரி நடந்துக்க முடியும்? என்னைக்காவது இருந்தாலும் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரதானே செய்யும். ஸோ அந்த வர்றதுக்குள்ளே இவங்களா போய் உண்மையை சொல்லி அப்ரூவர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. ஸோ அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் இவங்க இப்படி பண்ணாதது தான் அது மேலும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து மீனா கிட்ட போய் உண்மையை சொல்லுமா, முத்துக்கு மீனா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லு. அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க அவ்வளோ கேவலமானவங்களாம் கிடையாது. அவங்க உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. உன் பக்கம் நின்று உனக்காக அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதையும் ரோகிணி கேட்டப்பாடு இல்லை. நீ என்னம்மா எனக்கு சொல்கிறது, நான் என்னம்மா உங்ககிட்ட ஐடியா கேட்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம முத்து போய் சீதா கிட்ட சத்தம் போட்டு வர்றாரு. சீதா கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சீதா நினச்சிக்கிட்டு இருக்கான் அருண்குமார், இங்கே பார், நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறம் நான் எந்த வகையிலையும் அவனை நான் ஒதுக்கவும் இல்லை, அவனுக்கு எதிராக நான் எந்த ஒரு விஷயமும் செய்யவும் இல்லை. ஆனால் இன்னும் அவன் என் மேலே கோவத்தில் தான் இருக்கான். நான் மறந்துட்டேன். உங்கள் அக்கா கிட்ட கேள்வி அவள் சொல்லுவா, நான் அருண் நம்ம வீட்டில் ஒருத்தனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. ஒருவேளை அவங்க சரியான முறையில் அவங்க ட்ரீட் பண்ணலை, அதாவது லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க அல்லது ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்திருக்கணும். சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அடிக்கிறதுக்கு யார் அவனுக்கு உரிமை கொடுத்தது? ஏன் எங்களுக்கு அடிக்க தெரியாதா, இல்லை எங்களுக்கு என்ன கை இல்லையா அப்படின்ற மாதிரி நல்லா திட்டி விட்டு வந்துட்டாங்க. அப்போ சீதா யோசிக்கிறாங்க, என்னடா அது? ஏன்னா அருண்குமார் சீதா கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்படியே வேற. எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க, என்னை அவன் வேணும் ஒருமையில் பேசினாங்க, இந்த மாதிரி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் சொன்னார். ஸோ சீதாவும் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் தொழில் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க, அது யாராக வேணா இருந்துட்டு போட்டும், உங்கள் ஒர்க்கில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, நேர்மையாக இருங்க, ஸோ மற்றபடி நீங்கள் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் அருண்குமார் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அவர் திருந்தலை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவை இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும். அதுதான் அவரோட முழு நோக்கம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, முத்து இந்த குடும்பத்திலேருந்து நம்ம ஓட விடணும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தாங்க அவர் இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் இது நடக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நினைக்கிற விஷயங்களை கனவுல கூட அவரால் செய்ய முடியாது. ஏன்னா முத்துவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவ்வளோ பெரிய கனெக்ஷன், அவ்வளோ பெரிய உறவு இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அறுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. ஏன் யார் நினைச்சாலும் அந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்றத சீக்கிரமே அருண்குமார் புரிஞ்சுக்கத்தான் போறாரு. இப்போ நம்ம சீதா அருண்குமார்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வழக்கம் போல் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே அருண்குமார் அவரான விஷயங்களை மட்டும்தான் யோசிப்பார். இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சேட்டம்மா நம்ம முத்து காப்பாற்றிருந்திருப்பாரு. ஏதோ இவர் தான் அடித்து காப்பாற்றின மாதிரி இவர் பில்டப் கொடுத்து அவார்டெல்லாம் வாங்கியிருந்திருப்பாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முத்துவுக்கு போய் செயின் போட்டு நீ தான்ப்பா என்னை காப்பாற்றின, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ எப்பயுமே அருண்குமார் கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. இதுதான் அவருக்கு ஒரு முதல் எதிரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சீதா கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, அப்போ சீதா ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் அடித்தேன், இது எப்படிங்க சரியாக இருக்கும், இதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது, நீங்கள் எப்படி அவங்களை அடிக்க போச்சு, இது தப்பான விஷயம் தானே, இதை தானே அவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா நீ நேற்று ஒரு மாதிரி பேசுன, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன், யாரும் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா, இல்லை உங்கள் மாமா எதுவும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அவங்கள அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அடித்தேன், எனக்கு கோவம் வந்துச்சு, இதில் என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இது தப்பு தானுங்க, நீங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாம், லஞ்சம் கொடுத்தாங்கன்னா லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்றது கேஸில் கூட நீங்கள் உள்ள தள்ளியிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் அடித்தது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஸோ இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னடா இது,
நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்து எப்படியாவது வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறானே, ஏன்னா அவருக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். இவர் நிறையா விஷயம் பண்ணுவார், ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நெத்தியில் அடிச்ச மாதிரி பிரச்சனையை முடிச்சு விட்டு போயிடுவார். இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. எப்பயுமே அருண்குமார் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அருண்குமாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் அருண்குமார் முத்து விஷயத்தை எப்படியாவது சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் எப்போ முடிஞ்சிச்சோ அதுலேருந்தே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. சரி, அடுத்த கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சுருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ரெஸ்டாரண்ட் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்குது, மாப்பிள்ளை அங்கேருந்து நின்றுட்டாரா, அதாவது நீத்து ரெஸ்டாரண்ட் வந்து அவர் நின்றுட்டாரா, இப்போ உன் கூட தான் வராரா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அப்போ சுருதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ வேற ஏம்மா, அவர் பாட்டுக்கு ஒரு ட்ராக் போட்டு தனியாக போய்கிட்டு இருக்காரு, நான் ஒரு ட்ராக் போட்டு தனியாக போய்கிட்டு இருக்கேன், 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற, எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா அதுதான் உண்மை, அவர் ஒரு ட்ராக்ல போகிறாரு, நான் ஒரு ட்ராக்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா அங்கேருந்து மாப்பிள்ளை நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, அவர் வந்து நான் இந்த வேலை தான் பார்க்க போகிறேன், எனக்கா என் கையில் எப்போ பணம் இருக்குதோ அப்போ தான் நான் வந்து இந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாருமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓஹோ அப்படியா, சரிம்மா நீ எப்படியும் கவலைப்படாத, நான் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்கிறேன், சீக்கிரமே மாப்பிள்ளை அங்கே வரதான் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏம்மா நீ தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா, அவருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஓன் கூட அனுப்பிச்சி வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இப்போது 4-5 அடியாட்களை நம்ம நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ அங்கே போய் அவங்க கலாட்டா பண்ணணும், பிரச்சனை பண்ணணும். ஸோ அப்போது அந்த அம்மாட்ட கேட்கணும், சுருதி வந்து நீத்து வந்து இவங்ககிட்ட கேட்கணும், யார் நீங்கள் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்திருக்காங்களே அந்த அடியாட்கள் அவங்க என்ன சொல்லணும், இவனை நீ வேலையிலேருந்து தூக்கு, அப்படின்னால தான் நாங்கள் இதுக்கப்புறம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னால் நீத்து பயந்து போய் அவர் வந்து வேலையில் விட்டு தூக்கிடுவாங்க. அப்போது அவர் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேறு எங்கே போகணுது, சுருதி கிட்ட தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போவார் அப்படின்றது தான் இவங்களோட கணக்கு. இவங்க பொறுத்த வரைக்கும் அதை தான் யோசிக்கிறாங்க, அதுதான் இவங்களோட பிளான். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்கள் அனுப்பிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டலில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறது மட்டும் கிடையாது, அங்கேயே சரக்கு வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நீத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் தட்டி கேட்குறாங்க. அவங்க வந்து நாங்கள் அப்படி தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ரவி கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. ரவி இங்கே பாருங்க ரவி, நம்ம ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரவி போய் தட்டி கேட்குறாரு, டே யாரா நீங்கள், உங்களுக்கு என்னடா பிரச்சனை, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நீ யாரா அதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூட சண்டைக்கு போகிறாங்க. ரவிக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரவி அடிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர்றது இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ முத்துவுக்கு ரவி ஃபோன் பண்ண முத்து நேரம் வந்துட்டார். ஸோ முத்து வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ முத்து வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே முத்து, யாரா நீ, என்னடா அடியாலாம் அங்கிட்டு வந்திருக்கேன், இவன் அவ்வளோ பெரிய ஆளா, எங்களை அடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அமைதியாரு, இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அமைதியாக சொல்லி பார்க்குறாரு. என்னடா போலன்னா என்னடா பண்ணுவேன், அடிச்சிருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்தும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு போலார்னு ஒன்று வச்சாரு பாருங்க. அதுலேயே அவன் எல்லா உண்மையும் கக்கிட்டாங்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா அப்போ யார் சொல்லிட்டா நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு யாரும் கிடையாது, அந்த கேரளாக்காரமாக இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி தான் நான் இந்த வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேரளாக்காரங்களா, யார் இது கேரளாக்காரங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க, இவங்களும் நீத்தும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாக்காரங்களா, எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது, எனக்கு அந்த மாதிரி எதிரிகள் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்போ அவனே சொல்லிட்டான் வேறு யாரும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸை சொல்லிட்டான். இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம ரவிக்கு. ஏன்னா ரவி கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரிலாம் அவங்க செய்வாங்க, அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அவங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரவி வந்து அந்த லெவலுக்கே யோசிக்கலை இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ரவி விஷயத்தில் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து செஞ்சிடலாம், பணம் கொடுத்து இந்த விஷயத்தை முடிச்சிடலாம், பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் தான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரவி ஒவ்வொரு முறையும் இவங்க பணம் கொண்டு போனாலும் சரி, அல்லது பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, ரவி வந்து அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், என்னால் எப்போ முடியுமோ நான் அப்போ அந்த விஷயத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதையோடு இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு வேலை பண்ணுனா நம்ம 2 பேரும் பார்ட்னர்
பார்ட்னராக பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்த்து, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குதா, அதை சேர்த்து போட்டு நம்ம பார்ட்னராக கூட செய்வோம், நீ உன் காசு சொந்த காசை ஃபுல்லாக போட்டு மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ முறை அவர் சொல்லிட்டாரு. ஆனால் எதையுமே சுருதி வந்து காதில் வாங்கிக்கிடல. சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காசு நான் போட்டுறேன், நீங்கள் வேலை செய்கிறேல, அதுக்கு வந்து அங்கே வந்து வேலை செய் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு, அதாவது சுருதிக்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு நான் இங்கேயே வேலை செஞ்சிட மாட்டேன்னா, என்னோட ஒர்க்குக்கு இன்னும் என்னோட டேலண்ட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பழக வேண்டியது இருக்குது, நான் எல்லாம் பழகிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. பட் இது வந்து சுருதிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் இல்லை, சரியான வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரவியை, சரியாக ரவிக்கு தேவையான விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே உள்ளே நடக்குது என்ன ஏது அப்படின்றது அவங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சரியாக வந்து ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரவியை, ரவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய பிரச்சனை. ரவியாவது இங்கே இப்படி தான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கணும். ஆனால் ரவியும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் கொடுக்கல, புரிய வைக்க வந்து முயற்சியும் பண்ணலை. ஸோ இப்போ அதுதான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுதா தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ரவி இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. இவருக்கு வந்து சுதா என்ன செஞ்சாலும் இங்கே யார் சொல்லி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைப்பார் அப்படின்னா, நம்ம சுருதி தான். ஸோ சுருதி தான் எப்படினாலும் சீக்குவாங்க சுதா என்ன செஞ்சாலும். ஏன்னா சுதா அந்த விஷயத்தை செஞ்சால் அது காரணம் சுருதியாக தான் இருக்கும் அப்படின்றது அவரோட கருத்து. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதனால நேராக சுருதிட்ட போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படி நீ இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு. ஏய் என்னடா நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டு கத்துற, ஏன் கத்துற, எது கத்துற, சொல்லிட்டு கத்துன, அவனை கத்த வேணான்னு சொல்லலை, ஏன் கத்துறன்னு சொல்லிட்டு கத்துப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. அப்போ ஏன் கத்துறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா, அடியாட்களை அங்கே கடைக்கு அனுப்பியிருக்காங்க ஹோட்டலுக்கு, அவங்க வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே வந்து சரக்கு எடுத்து வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ இவங்க ஷாக்கில் கேட்குறாங்க, டே என்னடா சொல்கிற, என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வாய்க்கா தகராறாகுது. உடனே இவங்க சுருதி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் நீ அதே மீறி ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண, உனக்கு இது அசிங்கமாக தெரியலையா, எனக்கு தெரியும் ரவி எப்படி என் கூட சேர்த்துக்கணும், எப்படி என் கூட்டு வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட வந்து உதவின்னு சொல்லலை, பட் இங்கே நடக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீ அதை காப்பாற்றிக்கிடல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ சுதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மௌலே நான் உன்னோட நல்லதுக்கு தான் மௌலே பண்ணேன், எப்படியாவது மாப்பிள்ளையும் உங்க கூட ரெஸ்டாரண்ட்டில் சேர்த்து விட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன், மற்றபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் உங்ககிட்ட உதவி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நீ செஞ்சுருந்துருக்கலாம், நான் வந்து ரவியை எப்படி கூட்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தேன்னா நீ பண்ணியிருக்கலாமா, நான் கேட்காம நீ எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. அப்போது அவங்க அம்மா செஞ்ச வேலைக்கு ரவிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ரவி என்னை மன்னிச்சிரு ரவி, இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. பட் அதை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். உங்கள் அம்மா கிட்ட எதுக்காக நம்ம விஷயத்த சொல்கிறேன், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நடக்கிற விஷயத்தை அங்கே சொல்லாத அப்படின்னு தான் பல முறை சுருதி கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனாலும் சுருதி வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்தை எப்படியா சொல்லிடணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ அவங்க அம்மா கிட்ட என்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தை அப்பப்போ சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு இதுக்கப்புறமா அதே விஷயத்தை தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரவி எதற்காக நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறாரு. ஆனாலும் சுருதி வந்து ரவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ரவி மன்னிச்சிட்டு ரவி, இனிமேல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன், பட் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ரவியும் அந்த பிரச்சனையை வந்து சரி இதோட முடிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவால் எங்கள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவியும் தெளிவாக சொல்லிட்டாரு. சுருதியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சரி ரவி, என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியுமோ நான் அவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் இடையில ஒரு வழியாக முழுசாக இல்லைனாலும் ஒரு வழியாக கொஞ்சோண்டி பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சிருக்குது. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா இப்போ தான் சுருதி ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இனி இந்த பிரச்சனை கண்டிப்பாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, ரெஸ்டாரண்ட்டை சரியாக நடத்த முடியாது, ஆசைப்பட்டு நடத்தின ரெஸ்டாரண்ட்டு இப்படி கையை விட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சிக்கல் ஆரம்பிச்சிரும். அப்போ தான் நம்ம ரவி நீத்துட்டு இருந்து அவங்க வெளியே வருவார். வெளியே வந்து இங்கே என்ன ஹெல்ப் தேவையோ அந்த விஷயத்தை பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, இனி அந்த ஹோட்டலை எப்படிடா அதாவது முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவி அண்டு நம்ம சுருதி 2 பேரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ண போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா
சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் பக்காவே நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்தாலும் அதற்கு யார் காரணமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரவி அண்ட் சுருதி 2 பேரும் தான் காரணமாக இருப்பாங்க. 2 பேரும் இதுக்கப்புறம் எப்படி முன்னேறுறது, என்ன விஷயங்கள் பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக அவங்க பண்ண தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடித்தா கண்டிப்பாக இது முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல் இந்த பிரச்சனையில் இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர்றாங்க அண்ட் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா ரவி சுருதி இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் இவங்க வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் சுதா இருக்கிறவரை, ஏன்னா சுதாவோட நோக்கமும் அவங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரவி அண்ட் சுருதி 2 பேர்த்த தனியாக பிரித்து அவங்க கூட கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பிளான் எப்பயுமே கொஞ்சம் கூட சக்ஸஸ் ஆனதே கிடையாது. இவங்க நிறையா தடவை இதே பிளானை ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க முழுசாகவே பண்ண மாட்டாங்க. ஏதாவது சொதப்பிடுவாங்க அல்லது முத்து கண்டுபிடிச்சி பலன்னு பொழந்துருவார். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இதே தப்பு நடக்கக்கூடாது அல்லது இதே சம்பவம் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து உண்மையை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். அவங்க அம்மாவோட நோக்கம் இதுதான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இவங்களா கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது உண்டு. இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய சிக்கல் தான். இவங்க 2 பேருக்கு இடையில நிச்சயமாக பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா அங்கிட்டு ரோகிணி பிரச்சனை தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. ரோகிணி எப்படியாவது கிறிஷால் தனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லாம் போய் விட்டுட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, கிறிஷ் வந்து மீனாவுக்கு மீனா ஆண்டிக்கு நம்ம ஏன் கால் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கிறிஸ் யோசிக்கிறாரு. ஏன்னா அம்மா தான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ மீனா ஆண்டிக்காவது கால் பண்ணி பேசலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஷ் வந்து மீனாவுக்கு கால் பண்ணி பேச போகிறாரு. ரோகிணியோட வெட்ட வெளிச்சம் வந்து தெரிய வரப்போகுது. ஆனால் கிறிஷ் இப்போதைக்கு உண்மையை சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஷ் வந்து தான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டார். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் சொல்ல விட மாட்டார். நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இது எங்களோட ஆண்டி தான், நான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரை தவிர்த்து அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன விஷயம் சொன்னாலும் அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டார். ஆனால் அவரை போய் பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்டலில் விட்டுட்டு இவங்களோட சொந்த விஷயத்துக்காக இவங்களோட சொந்த பிரச்சனைக்காக கிறிஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. உண்மையிலே இந்த தண்டனையெல்லாம் கிறிஷ் அனுபவிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து கிறிஷை வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. நீ வந்து இந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிறிஷ்க்கு வந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்குள்ள சுத்தமாக உடன்பாடே கிடையாது, அவருக்கு அதில் வந்து தேவையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கணும், ஏன்னா நீ அங்கே இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாட்டுக்கு இங்கே நிம்மதியாக இருப்பேன். இவங்க என்னைக்கு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து என்னைக்கு கிறிஷை தன் கூட கூட்டிகிட்டு போக இதெல்லாம் நடக்கிற காரியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத காரியமாக தான் இருக்குது. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம அம்மா கூட இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும், தப்பிக்கணும், தனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் 2 பேரோட நோக்கமும் ஒன்று தான். இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க அடைஞ்சிடணும். அதே மாதிரி கிறிஷ்க்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆசை கிடையாது, அம்மா கூட இருக்கணும், அது மட்டும்தான் கிறிஷோட ஆசை. கிறிஷ் அதை மட்டும்தான் எதிர்பார்க்காரு. ஆனால் ரோஹிணி அதுக்கு கூட வந்து வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. டேய் உனக்குலாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிறிஷ் வந்து கொஞ்சம் கூட வந்து மனம் தளராமல் தன் அம்மா கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமே கிறிஷ் நினச்ச விஷயங்கள் ஆசைப்படணும், ஸோ நடக்கணும், அதுதான் நமக்கு வேணும். ஸோ அது
அதுதான் நடக்கலை அப்படின்னா மீனா கூடயாவது நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இவங்களை சிக்கலை இழுத்து வச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ முத்து மீனா அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்கன்னா ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க. ஸோ ரோகிணி வந்து இப்போ முத்து மீனா மேலே பயங்கரமான கண்ணாக இருப்பாங்க. என்னடா இது, ஏன்னா இவங்க எப்போ வேணால் என்ன விஷயங்கள் வேணால் பண்ணலாம், நமக்கு எதிராக எப்போ வேணால் மாறலாம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரோகிணி ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. இவங்க வந்து எப்போ என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இவங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்தடுத்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க மண்டைக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் எல்லா விஷயமும் அவங்க மண்டைக்குள்ளே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ சீக்கிரமே ஒரு தரமான சம்பவத்தை அவங்க செய்ய போகிறாங்க ரோகிணி. ஏன்னா ரோகிணி மாற்றுறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு தரமான சம்பவமாக இருக்குமா, அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோகிணி எப்படா மாட்டுவா அப்படின்னு சொல்லி நம்மளும் வலிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். பட் அது நடக்கிற மாதிரியே தெரியல. ஸோ சீக்கிரமே அது நடக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை இப்போ கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பயுமே கிடைக்காது. இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணுறது தான் சரி, இவங்க நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போயிடும். ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிடணும். எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், யாரும் அவங்களுக்கு மேலே வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரோகிணி ரொம்ப தெளிவாக இருந்து ஒவ்வொரு விஷயமா பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக பிளான் இருக்கும். பிளான் இல்லாமல் அவங்க எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாங்க. ஸோ பிளான் போட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலையும் அவங்களோட பிளான் ஏதாவது ஒன்று இருக்கும். பிளான் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையும் களம் இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கிறிஷ் விஷயத்துலையும் கிறிஷை வந்து எப்படியாவது இவங்க கண்ணில் காமிச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் கிறிஷை இவங்க கண்ணில் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தான் சிக்கல். அதனால் எக்காரணத்தை கொண்டும் கிறிஷை இவங்க பக்கமே நெருங்க விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரோகிணி ரொம்ப தெளிவாக இருந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும், முடிவு கட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து அது தவறுதலாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்டு எப்படி மீனா கிறிஷை கண்டுபிடிக்க போகிறாங்க அண்டு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இவருக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள், முத்துவை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எப்போ மாறப்போகுது, அருண்குமார் எப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறாரு, முத்து நல்லவர் தான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமே அருண்குமார் மாறிட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அருண்குமார் மாறாதவரை இங்கே பிரச்சனைகள் வந்து முடிய போகிறது கிடையாது. அருண் ஃபஸ்ட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த விஷயம்னாலும் பேசணும், சொல்லணும், செய்யணும். ஏன்னா அவர் வந்து உண்மையவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது கூட தெரில. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் கூட இருக்காரு. அவர்லாம் எப்படி போலீஸில் இருக்கார் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரில. பட் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சீக்கிரமே திருந்திட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது. கண்டிப்பாக முத்துவால் திருத்தப்படுவார். ஏன்னா முத்து திருத்திடுவார். முத்து திருத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. கண்டிப்பாக முத்தே திருத்திடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி முத்து இந்த பிரச்சனையை கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.